ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பன் இருக்குல்ல, ஸ்வீட் பன்னை நான் வந்து இப்படி சங்கியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கஸ்டர்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து பண்ண போகிற ப்ரெட் புட்டிங் வந்து கேரமல் ப்ரெட் புட்டிங். அதனால கேரமல் சாஸ் கடையில் கிடைக்கும்ல, அதை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து எல்லா ஐட்டத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அதெல்லாம் எடுக்கும்போது தான் நம்ம வெனிலா எசன்ஸ் பண்ணோம்ல, அது எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல ஸ்டீப் ஆகிடுச்சு, பிளாக் கலரில் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ண வெனிலா எசன்ஸ். இது வந்து என்னோடய ஓல்டு பேட்ச். ஸோ எல்லா ஐட்டத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனி சுகர் மட்டும் தேவை. ஸோ கேரமல் ப்ரெட் புட்டிங் சொன்னேன்ல, இந்த ஹெர்ஷீஸ் கேரமல் சிரப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்து இதில் வந்து ஒரு பன் தான் இருக்குது. இப்போது நீங்கள் ஸ்லைஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 3 இல்லை 4 ஸ்லைஸ் ப்ரெட்டு. ஸோ அதனால ஒரு பன் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு எக்கு ஊற்றுறேன். ஸோ ஒரு எக்கை நல்லா பீட் பண்ணிட போகிறேன். ஸோ இந்த எக்கில் வந்து ப்ரௌன் சுகர், ஸோ சாதா சுகருக்கு பதில் ப்ரௌன் சுகர் ஒரு 1/4 கப். இது வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தக்கன. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ். அது எதுக்குன்னா எக் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு வேண்டி. ஸோ வெனிலா எசன்ஸ்க்கு அப்புறம் பால் வந்து நீங்கள் ஒரு 3/4 கப்பில், 1/2 கப்லேருந்து 3/4 கப். ஸோ இது வந்து நான் ஒரு 1/2 கப் பால் ஊற்றிருக்கேன். ஓகே, பால் ஊற்றியாச்சா? இனி வந்து கேரமல் சிரப். இது வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அந்த ஃப்ளேவருக்கு வேண்டி. இது உங்கள் டேஸ்ட், நீங்கள் சர்வ் பண்ணும்போது கூட கொஞ்சம் வச்சு சர்வ் பண்ணிக்கேன். ஸோ கேரமல் சிரப்பையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அந்த சிரப் வந்து உங்களுக்கு திக்காக இருக்கும்ல, அது மிக்ஸ் ஆகணும், அதுக்கு வேண்டி. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் டிஷ் எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சம் பட்டர் வந்து தடவிட போகிறேன். நீ மிக்ஸ் பண்ணு, மெல்லமாக மிக்ஸ் பண்ணு. மகா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. மகா ஒரு ஹாய் சொல்லிடு. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ப்ரெட் புட்டிங். அவள் வந்து நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்ததுனால நல்லா கோவப்பட்டா, என்னையா நீ கூப்பிடல அப்படின்னு. அப்படி தானே மகா? ஓகே, இந்த இதில் நான் இப்போ பட்டர் வந்து தடவிட போகிறேன். ஸோ இது மாதிரி ஒரு என்கிட்ட ஒரு சின்ன பீஸ் பட்டர் இருக்குது, அதை வந்து நல்லா தடவிடு. ஒரு க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். நான் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டு பட்டர் அதுலேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து அது அந்த ப்ரெட்டு கூட வந்து அது சோக் ஆகும்போது நல்லாயிருக்கும். அது ஃப்ரோசனாக இருக்குது கொஞ்சம், அதனால் அதை அப்படியே விட்டுருக்கேன். சரி, இப்போ நமக்கு இதில் ப்ரெட்டை போட்டுருவோமா? இப்போ வந்து கஸ்டர்டை பாருங்கள், கஸ்டர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரெட்டெல்லாம் எடுத்து போடுமாக்கா? இல்லை, இந்த கஸ்டர்டில் போட்டு எல்லா ப்ரெட்டையும் அதில் இல்லை, முதல்ல இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தான் போடணும். அப்படி ஒன்று ஒன்றா போடணுண்டா, மொத்தமாக போட்டு அவ்வளோ ப்ரெட்டையும் போட்டு. சரியா? ஸோ இதில் வந்து பட்டரை ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, இதை அப்படியே மேலே போட்டுருவோம். ஸோ இதை போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நான் இந்த சின்ன க்யூப் பட்டர் வச்சுருக்கேன், அதை வந்து கொஞ்சம் அப்படி பிச்சு மேலே போட்டுற போகிறேன். டாப்பில் சும்மா. சரி, ஸோ புட்டிங் பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து இப்போ பேக் பண்ணிடலாம். ஸோ அவன் வந்து 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் பேக் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ இதை உள்ளே வச்சிடலாம். இதை நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட வச்சு பேக் பண்ணலாம். ஸோ நான் வந்து 20 மினிட்ஸ் செட் பண்ண போகிறேன். இது பேக் ஆனோன்னே காணிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதை நான் இப்போ வெளியே எடுத்துகிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இதை பாருங்கள், அது அப்படி பபிள் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? நம்ம பட்டர் போட்டோம் தெரியுமா, அந்த பட்டர்லாம் இங்கே மெல்ட் ஆகி அப்படி செம்மையாக இருக்கு பாருங்கள்.
இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம் ஐஸ்கிரீம் கூட, இல்லைன்னா வெறும் போல் ஒரு பவுலில் வந்து லேஸ் சூடாக இருக்கும்போது. ரொம்ப கோல்டாக இருந்தால் அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒன்று சூடாக சாப்பிட்ணும், இல்லைன்னா வந்து லேஸ் சூடு வார்மாக இருக்கும்போது சாப்பிடுங்க. ஐஸ்கிரீம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படியே கூட சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிடும்போது மேலே கொஞ்சம் கேரமல் சிரப் விட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ இது கூல் ஆகிட்டு சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போ புட்டிங் வந்து கொஞ்சம் கூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் வச்சுட்டு மேலே கேரமல் சாஸோ இல்லைன்னா விப்பிங் க்ரீம் ஏதாவதோ வச்சு சர்வ் பண்ணுங்கள்.